Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. என்னதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரா யூஸ் பண்ற கன்சர்னா இருந்தாலும் சம்டைம்ஸ் இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாம விடுறது, டிலேடு பேமெண்ட்ஸ், மிஸ்மேட்ச்டு என்ட்ரிஸ் அண்ட் மேனுவல் ரிகன்சிலேஷன்னு ஃபுல் டிஸ்கனெக்டட் ஒர்க் ஃப்ளோல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஆனா இனி அந்த இஷ்யூஸ் இல்லை. இன்வாய்சஸ் அண்ட் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை உங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு எந்த ஒரு மேனுவல் டேட்டா என்ட்ரி ஆர் ஃபைல் ஷேரிங் இல்லாம சென்ட் பண்ண முடியும். எப்படின்னா பை யூசிங் பாரத் கனெக்ட் இன் டாலி பிரைம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க சப்ளையர் ரைஸ் பண்ணிருக்க இன்வாய்ஸ் உங்க டாலியில ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும் பாரத் கனெக்ட்ல. அதை வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணா போதும், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்க யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அதுவும் டாலியில இருந்தே சென்ட் பண்ணிக்கலாம் த்ரூ பாரத் கனெக்ட். பட் போத் பார்ட்டிஸ் ஷுட் ஹாவ் B2B இன்வாய்ஸ் ஐடி. அதுக்கு டாலி ஓபன் பண்ணிட்டு கீழே ஆல் பாரத் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட டாலி லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல மொபைல் நம்பர் வந்து இங்க நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் டாலியில ஓடிபி வெரிஃபிகேஷன் செட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பாரத் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் டாலியோட ஸ்க்ரீன் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ அந்த பேன் நம்பர்ல என்னென்ன பிசினஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ எல்லா பிசினஸுமே இங்க வந்திருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சைட்ல F6 ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் பாரத் கனெக்ட்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுல ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இங்க கொடுத்து நம்ம இதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இது என்டர் கொடுத்துக்கலாம். கீழே B2B ஐடின்னு ஒரு ஐடி இருக்கும். ஸோ பிசினஸ் ஐடி நீங்க மேனுவலாவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர்னு எது வேணாலும் இதுல நீங்க செட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட பாரத் கனெக்டோட பிசினஸ் ஐடி அப்படிங்கிறதாவும் நம்ம இதை செட் பண்ணிப்போம். ஸோ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துடும். ஸ்டேட்டஸும் ஆக்டிவ்ல காமிச்சிரும். இப்ப டாலில மெயின் மெனுல உங்களுக்கு பாரத் கனெக்ட் ஆப்ஷனுக்குள்ள சப்ளையர் அண்ட் பையர்ங்கிற மாதிரி ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ சப்ளையரோட ஆக்டிவிட்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்வாய்சஸ் ரெடி டு சென்ட் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இன்வாய்சஸ்லாம் நீங்க சென்ட் பண்ணணுமோ அது இருக்கும். அதே மாதிரி பையர்ல நீங்க எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இன்வாய்சஸ்லாம் எதெல்லாம் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க லிஸ்ட் வந்திருக்கும். ஸோ இந்த ரிசீவ் லிஸ்ட்ல நம்ம கிரியேட் வவுச்சர் சைட்ல F7 கிரியேட்ல வித் இன்வென்ட்ரியா வித்தவுட் இன்வென்ட்ரியில நீங்க வவுச்சர் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கறத செலக்ட் பண்ணி இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்லயும் வந்துட்டு இந்த வவுச்சரை அக்செப்டும் பண்ணிக்கலாம், ரிஜெக்டும் பண்ணிக்கலாம் அண்ட் ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். கீழேயே மாஸ்டர் மேப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும், நீங்க மாஸ்டர் மேப்பிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்து இன்வாய்சஸ் பெண்டிங் ஃபார் பேமெண்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல கிரியேட் பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் நீங்க இங்க இருந்தே வெரிஃபை பண்ணிட்டு இந்த பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு பேமெண்ட்டும் நம்ம வந்து இங்க ரைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி மாஸ்டர் மேப்பிங் ஆப்ஷன்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் லெஜர், அடிஷனல் லெஜர், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க என்னென்ன லெஜர்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுல இந்த பர்டிகுலர் வவுச்சரை வந்து நம்ம மேப் பண்ணிக்க முடியும். கீழே பேமெண்ட்ஸ் ரெடி டு சென்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ரெடி டு சென்ட்ல இருக்கும். ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சர்ச் அண்ட் அப்டேட் பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு B2B ஐடியை வந்து நம்ம இங்க சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். சைட்லேயே அந்த ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு B2B ஐடிஸ் வந்து ஃபெச் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் சிங்கிள் வியூலயே வந்துட்டு நம்ம என்னென்ன B2B ஐடிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத இங்க எடுத்துட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு லெஜருக்கும் அந்த ஜிஎஸ்டி நம்பர் என்னென்ன B2B ஐடி வச்சிருக்காங்களோ அது எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் ஆகும். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்து நம்ம இதை அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். எல்லா லெஜருக்குமே வந்துட்டு நம்ம B2B ஐடியை இங்க செட் பண்ணிக்கலாம். For more Tally Bharat Connect features, kindly contact our team. Details in screen and description. Thank you.